இந்த பொண்ணு லிவிங் டுகெதர்ல இருந்து 4 வாட்டி பிரெக்னென்ட் ஆயிட்டா. ஆனால் அந்த 4 வாட்டியும் அபார்ட் பண்ணிடுறா. 5வது தடவையாக பிரெக்னென்ட் ஆறா. ஆனால் அந்த விஷயம் அவளுக்கு 4 மாதத்துக்கு அப்புறம் தான் அவளுக்கு தெரிய வருது. ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா அங்கே ஒர்க் பண்ணுற செவிலியரும் இதுக்கு மேலே குழந்தைய கலைச்சா உனக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிடுறாங்க. வேணும்னா இந்த குழந்தைய பெற்று நீ யாருக்காவது தத்து கொடுத்துருன்னு சொல்கிறாங்க. பாய் ஃப்ரெண்டும் சரியாக வேலைக்கு போகாமல் இந்த பொண்ணோட காசை திருடி தான் குடிக்க எடுத்துகிட்டு போயிடுவான். இப்போ இந்த பொண்ணுக்கு நல்லபடியாக குழந்தையும் பிறகுது. 15 வருஷமாக குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுற ஒரு பணக்கார கப்பலுக்கு இந்த குழந்தைய தத்தெடுத்துக்கிறாங்க. குழந்தைக்காக அவங்க நிறைய காசும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த காசு எல்லாத்தையும் இந்த பாய் ஃப்ரெண்டே வாங்கிக்கிட்டு இதுக்கப்புறம் நீ எனக்கு தேவையில்லைன்னா அந்த பொண்ணையும் விட்டுட்டு போயிடுறான். குழந்தைய வாங்கினவங்க அந்த குழந்தைய சேஃபாகவும் கேர்ஃபுல்லாகவும் நல்லபடியாகவும் பார்த்துக்கிறாங்க. 1 வருஷம் கழிச்சு இந்த பொண்ணுக்கு தனிமை அதிகமானனால இந்த பொண்ணுக்கு அவ குழந்தை வேணும்னு சொல்வதான உண்மைக்கு போயிட்டு என் குழந்தைய எனக்கு திரும்பி வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கெஞ்சுறா. அந்த பணக்கார ஆட்களும் இப்படி பிரச்சனை பண்றதா இருந்தா நீ எதுக்குமா எங்களுக்கு தத்து கொடுத்தேன்னு இவங்களும் சண்டை போடுறாங்க. இந்த விஷயம் கோர்ட்டுக்கு தெரிஞ்சு கேஸ் ஆயிடுது. 2 பேருக்குமே குழந்தை இல்லாம குழந்தைய ஹோம்ல விட்டுறாங்க. ஜட்ஜும் அந்த பொண்ணு கிட்ட இந்த குழந்தைக்காக அவங்க எதனா காசு கொடுத்தாங்கன்னு கேட்க இவ இந்த விஷயத்த சொன்னா அந்த பணக்கார கப்பலுக்கு 10 வருஷம் சிறை தண்டனை கண்டிப்பா இருக்கு. இந்த பொண்ணு அதை சொல்லாம நான் வறுமையில இருக்கேன், என்னால இந்த குழந்தைய பார்த்துக்க முடியாது, அதனால நானே தான் விருப்பப்பட்டு என் குழந்தைய அவங்க கிட்ட கொடுத்தேன், அவங்க நல்லபடியா பார்த்துப்பாங்க, என்னாலலாம் அது முடியாது, அதனால என் குழந்தைய அவங்களே வச்சுக்கிட்டோம்னு சொல்லிடுறா. நம்ம சண்டையில குழந்தை ஹோம்ல இருந்து கஷ்டப்படுறத பார்க்க முடியாத அந்த தாய் அதனால தான் அவ சொல்லியிருப்பா. அப்படி கடைசியா கோர்ட்லயும் வளர்த்தவங்க கிட்டேயே குழந்தைய கொடுத்துட்றாங்க. அவங்களும் குழந்தைய நல்லபடியா பார்த்துக்கிறாங்க. நல்லா